سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையில் நடைபெற்ற முதல் அமர்விலே நாம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோம், என்ன கேள்வியை கேட்டோம் என்பதையும் அதற்கு ஷேக் அப்துல்லா தரப்பில் சொல்லப்பட்ட பதிலையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நம்ம என்ன கேட்டோம் என்று சொன்னால், நீங்கள் பெரியார்கள் மகான்கள் என்று இறந்தவர்களை அழைக்கிறீர்கள். அழைக்கும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நிறைவேற்றுவார்களா நிறைவேற்றி வைக்க மாட்டார்களா என்பது இரண்டாவது விஷயம். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கிறாங்க, உங்களை அறிந்து கொள்றாங்க, அதை புரிந்து கொள்றாங்க, வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அழைக்க முடியும். இப்படி செய்வது அல்லாஹ்வுடைய தன்மை நீங்க கொடுக்கிறீங்க. அல்லாஹ்தான் அனைத்தையும் கேட்பவனாக இருக்கிறான். அதுக்கு இந்த தன்மை நீங்க கொடுத்தீர்களே, ஆனால் நீங்கள் ரெண்டு பதில் தான் ஒன்னு சொல்லணும். ரெண்டு தான் நீங்க பதில் சொல்லணும். ஒன்னு, இந்த மாதிரி அல்லாஹ் தனக்கு உரிய இந்த சக்தியை ஆற்றலை அவங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான். அவுலியாக்கள் மகான்கள் இறந்தவர்களுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். அதுக்கு ஆதாரம் காட்டவில்லை என்று சொன்னால் நீங்க சொல்றது தப்பு என்று நீங்கள் என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தான் அதுக்கு உரிய ஆன்சராக இருக்க முடியும். அதுக்கு ஆதாரம் கேட்டா என்ன சொல்றாங்க என்று கேட்டா, சம்பந்தமில்லாத ஆதாரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் அடிப்படையில் ஒன்றிரண்டு காரியங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து காட்டி இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. நாம என்ன நீங்க செய்யறீங்களோ அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பின்னாடி நீங்க செய்வதை அறிகிறேன் என்று சொன்னதற்கும், இறந்து போன ஆளுக்கு அல்லாஹ்வுக்கு கேட்கிற மாதிரியான கேள்வி ஞானம் வந்து விட்டது என்பதற்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரி இன்னொரு ஆதாரத்தை காட்டுறாங்க. வாங்கு சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. முஅத்தின் வாங்கு சொன்னார்னு சொன்னா அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மலக்குகளும் ஜின்களும் மரங்களும் கற்களும் கூட அவருக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இந்த ஹதீஸை வாசித்து விட்டு அதிராம்பட்டினம் மாதிரி ஊர்கள்ல, காயல்பட்டினம் மாதிரி ஊர்கள்ல நிறைய பள்ளிவாசல் இருக்கும். ஒரு நேரத்தில் நிறைய பாங்கு சொல்வார்கள். அனைத்தையும் மனுஷன் கேட்கிறானா இல்லையா? அந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரம், அனைத்தையும் மனுஷன் கேட்கிறானா இல்லையாங்கிறாங்க. அப்போ அதேதான், ஒரு ஒண்ணுதான் கேட்கிறான். எது அதிக சத்தமா இருக்கிற அதை கேட்பான். ஒரு பிரேக் விடுவார்ல, அப்ப இன்னொரு இடத்துல சொல்றது காதுல விழு, அப்படி கேட்பான். ஒரு நேரத்தில் நாளையும் கேட்பானா? ஒரு நேரத்தில் அஞ்சையும் கேட்பானா? அஞ்சையும் ஒரே நேரத்தில் சொன்னார்களே, ஆனால் ஒரு கதம்பமா ஒரு சத்தம் கேட்குமே தவிர பாங்கு கேட்காது. அப்போ அந்த பலவீனத்தோட தான் மனிதன் கேட்கிறான். இதுக்கு ஆதாரமாகுமா? சரி, பாங்கு சத்தம் எல்லாரும் கேட்கிறோம். ஒரு ஊர்ல 5 பள்ளியாசல்ல ஒரே நேரத்தில் பாங்கு சொன்னா அனைவரும் தானே கேட்கிறோம். அனைவரும் கேட்பமாக இருந்தால் இதுல ஒரு ஆளுக்கு பிரத்யேகமா கொடுத்தது ஒண்ணு வரல. அனைவரும் தான் கேட்கிறோம். என்ன ஒரு பாங்கு சொல்றாங்க 5 இடத்துல, அதுதான் விளங்குமே தவிர ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு அறிய முடியாது. பாங்கு தான் சொல்றாங்க அறிந்து கொள்வதற்கு காரணம் முன்னே நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறது காரணத்தினால. பாங்குக்கு பதிலா 5 பள்ளியிலையும் 5 வேற வேற விஷயங்களை வாசிச்சாங்கன்னா, பாங்குக்கு பதிலாக 5 பள்ளியிலையும் ஒரே நேரத்தில் வேற எதையோ வாசிச்சாங்கன்னு வைங்க, இங்க இதை வாசிக்கிறாங்க அங்க அதை வாசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? பாங்குன்னு சொல்வதற்கு காரணம் காதுல கேட்டதுனால இல்ல, அதை ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பாங்கு தான் சொல்லுவாங்க. 1-2 வார்த்தை அந்த கேப்புகள்ல ஒருத்தர் மூச்சு விடும்போது அடுத்த ஒரு சொல்றது காதுல விழும். அப்படித்தான் நம்ம கேட்கிறோமே தவிர 5 கேட்கிறோம் 6 பாங்கமா கேட்கிறோம் அப்படிலாம் கேட்கல. சரி, அப்படியே கேட்டதுனால இது இறந்து போனவர்களுக்கு எதை வேண்டாலும் கேட்கக்கூடிய சக்தி வந்து விட்டது என்பதற்கு ஆதாரமாகுமா? நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு இது ஆதாரமாகுமா? இன்னும் சொல்ல போனா இது ஆதாரமான ஒன்னே ஒண்ணுதான் ஆதாரமாகணும். நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் பிரகாரம் இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த கல்லு மண்ணு மரத்தை எல்லாம் இப்ப கூப்பிடலாம். ஏன்? அது ஒண்ணு தான் பாங்கு சத்தை கேட்குதுன்னு வருது. பாங்கு சத்தை கேட்கக்கூடிய கல்லு, பாங்கு சத்தை கேட்கக்கூடிய புல்லு, ஏன்னா அந்த ஹதீஸ் அப்படித்தானே வருது. ஒரு மனிதன் பாங்கு சொன்னானே ஆனால் அதை கேட்கக்கூடிய மனிதர்களும் சாட்சி சொல்வார்கள்,
மரங்களும் சாட்சி சொல்லும், கல்லும் சாட்சி சொல்லும். அப்ப மனுஷன் கேட்குவாங்கிறக்காண்டி மனுஷனை கூப்பிடலான்னு ஆதாரம் காட்டினீங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் என்ன செய்வாரு, கல்லெல்லாம் கேட்கும் சாட்சி சொல்லும் இருக்கிறது, நம்ம என்ன செய்யணும், தொழுது முடிச்சது கல்லே நீ அல்லாட்ட சாட்சி சொல்லு, புல்லே அல்லாட்ட சாட்சி சொல்லு, பூவே அல்லாட்ட சாட்சி சொல்லு, இலையே அல்லாட்ட சாட்சி சொல்லு, மண்ணே அல்லாட்ட சாட்சி சொல்லு. இப்படியா? இப்படிதான் ஹதீஸ் விளங்குறதா? இப்ப நம்ம என்ன, நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. உங்க செய்ய வேண்டிய உங்களுக்கு கடமை என்ன? நீங்கள் ஒரு இறந்து போனவரை அழைக்கிறீர்கள், எந்த இடத்தில் வைத்து அழைக்கிறீர்கள்? ஒன்னு அந்த இடத்துல வைக்கலன்னு சொல்லுங்க, அந்த வித்தியாசத்தை சொல்லுங்க. வித்தியாசத்தை கேட்டோம்னா இதெல்லாம் கேள்வி இல்லைங்கிறாங்க. அதான் கேள்வி. நீங்க கேள்வி இல்லைன்னா கேள்வி இல்லைன்னு ஆயிருமா? நீங்க வந்து கேட்கறீங்க ஒரு ஆள்கிட்ட, எவ்வளவு கேட்கும், எந்த அளவுக்கு உள்ளதை கேட்பாரு? ஒருத்தர் கொடுத்தது இன்னொருத்தர் கொடுக்கப்படலன்னு ஒத்துக்கிட்டீங்க, ஒருவருக்கு ஒரு வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தனித்தனி நபரை தான் கூப்பிடுறீங்க, ஒட்டுமொத்த அவுளியாக்கள் கூப்பிடுறது இல்ல. ஒரு மனிதரை கூப்பிட்டீர்களே, ஆனால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், தன்னை எத்தனை காட்டணும், இந்த மனிதருக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறான் அதை காட்டணுமா இல்லையா? இது பொருத்தமற்ற கேள்வியா, சம்பந்தப்பட்ட கேள்வியா? பொருத்தமற்ற கேள்வியை கேட்டு உங்களோட பதில் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிறீங்க. இதுதான் கேள்வியே. இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், வகை வகையா கொடுத்திருக்கான், வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படி நீங்க சொல்வீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும், அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த அளவு, இப்ராஹிம் நபி கொடுத்த இந்த அளவு, முஹிதீன் கொடுத்த இந்த அளவு, அப்துல் கார் கொடுத்த இந்த அளவு அப்படின்னு ஒவ்வொருத்த பேரையும் சொல்லி அதுக்கு தகுந்தவாறு நீங்க என்ன செய்யணும், டிஃபரெண்ட காட்டணும். அதுக்குரிய ஆதாரத்தோட நீங்களா அந்த அளவை நிர்ணயிக்க கூடாது. இவருக்கு இவ்வளவுதான் கொடுத்து, அப்ப உங்களுக்கு அதுல தெளிவு இல்லை என்று சொன்னா நீங்க தப்பு பண்றவங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்க மார்க்க ஆதாரம் இல்லாம ஒரு சிறுக்கான ஒரு காரியத்தை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தை வந்து பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு நியாயப்படுத்துகிறீர்கள் என்பது அதுல தெளிவாக நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த பாங்க சொல்ற ஹதீஸ் வந்து இதுல வந்து என்ன செய்யாது, நிக்காது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை மனசுல உள்ளது நினைச்சத முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் அவங்க அறிவிச்சு கொடுத்தாங்கன்னு ஒரு 2 செய்தியை சொன்னாங்க. இதுன்னு 2 இது மாதிரி நிறைய இருக்கிறது. எதெல்லாம் இருக்கிற நம்புவோம், ஆனால் அது தெரியாமல் இருந்து அதை விட அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன். உடனே அதுக்கு என்ன செய்யறாங்க, ஒத்துக்கொண்டார்களாம். என்ன ஒத்துக்கொண்டார்கள், இருக்கிறது அது. எதை ஒத்துக்கிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசில் உள்ளதெல்லாம் அறிவார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்படிலாம் ஒத்துக்கிறவே இல்லை. என்ன ஒத்துக்கிறோம், எதற்கு ஆதாரம் இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் இல்லாமல் பிரத்யேகமாக எதை அறிந்து கொண்டார்கள், செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள் என்ற ஆதாரம் இருக்கிறதோ அதை நம்ம நம்ப வேண்டும். ஏன், குர்ஆன்ல இருப்பதனால், ஹதீஸில் இருப்பதனால். எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதுல எல்லாம் மனிதர்களைப் போல இருந்தார்கள் நாம் நம்ப வேண்டும். இதைத்தான் நான் சொன்னேனே தவிர என்னமோ சொல்லாத ஒன்றை ஒத்துக்கொண்ட மாதிரி என்ன செய்யறாங்க, திசை திருப்புகிறார்கள். அதுல ஒத்துக்கிற ஒரு பேச்சே இல்ல. அடுத்து என்ன, ஏற்கனவே கபூர் வணங்கியா இருந்தோம், இப்ப மாறிட்டு வந்தோம்னா நீங்க கபூர் வணங்கியா இருந்து நாங்க கபூர் வணங்கியா இல்ல அப்படிங்கிறப்ப நாங்க வணங்குறது கிடையாதுங்கிறாங்க. நீங்க செய்யற இந்த செயலுக்கு பேர் தானே வணக்கம்ங்கிறோம். நீங்க ஒரு மனுஷனுக்கு போய் செத்து போன ஆளுக்கு போய் அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பான், அல்லாஹ் பாக்குற மாதிரி பாக்குவான்னு சொன்னோடனே வணங்கிட்டீல. அந்த கபூர் வணக்கத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். நாங்கள் எந்த கபூர் வணக்கத்தை செஞ்சதாக சொன்னோமோ அந்த கபூர் வணக்கத்தை நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆதாரம் காட்ட முடியாம, திருப்பி திருப்பி கேட்டு பதில் சொல்ல முடியாம, கபரை போய் கும்பிட்டு வணங்கணும்னு அர்த்தத்தில் நாங்க சொல்லவில்லை. இப்படித்தான் நினைச்சோம். என்ன நினைச்சோம், அவ்வளவு எல்லாம் கேட்கும். அப்புறம் தான் வித்தியாசம் பார்க்கிறோம். அது எப்படி கேட்கும், அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கும். ஆதாரத்தை காணாம தேடி தேடி பார்க்கிறோமே, நம்மளுக்கு முன்னோர்கள் தப்பாவள கைடு பண்ணிட்டாங்க என்று விளங்கி கொண்டு வந்துட்டோம். அப்ப நாங்கள் எதில் இருந்து நாங்கள் விடுபட்டு வந்தோமோ அதைத்தான் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இல்லன்னா நீங்க என்ன செய்யணும், 2 தானே சொல்லணும். நீங்க ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அப்துல் காதரே மொஹிதீன் கூப்பிடுறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிடுறானா இல்லையா? இந்த ஆயிரக்கணக்கான அது லிமிட்டே கிடையாது, கோடியும் கூப்பிடுவான். கூப்பிடுற அத்தனை பேர்னு வச்சுக்கிறங்க, கூப்பிடுற அத்தனை பேருடைய பிரார்த்தனை அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்க. கூப்பிடுற அத்தனை விளங்குவது வந்து இறைத்தன்மையா மனுஷத்தன்மையா? இதான் பிரச்சனை, ஒரே நேரத்தில் விளங்குதல் என்பது. இதுக்கு உதாரணத்துக்காக வேண்டி கோடிக்கணக்கான சொன்னோன்னே கோடி இருந்தாலும் ஒரு லிமிட் ஆகி வச்சுக்கிறாங்க. கோடிங்கிற அதுக்காக சொன்னோம். கோடினா என்ன அர்த்தம், எண்ணிக்கையில் அடங்காதுன்னு வச்சுக்கிறங்க. வார்த்தை தானே வித்தியாசம். எண்ணிக்கையில் அடங்காது அல்லாஹ் கேட்கும். அதே மாதிரி அவுலியாக கேட்க நீங்க நினைக்கிறீங்க. எவ்வளவு எத்தனை பேர் கூப்பிடுகிறார்களோ அத்தனை அவர் விளங்குவாரு, அத்தனையும் பார்ப்பாரு, அத்தனையும் புரிந்து கொள்வார் என்றால் இப்படியான ஒரு ஆற்றல் அவுலியாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆதாரம் காட்டணும். யார் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆதாரம் காட்டணும். என்னென்ன வித்தியாசத்தில் கொடுக்கப்பட்டுச்சு ஆதாரம் காட்டணும். இதெல்லாம் காட்டி நிறுவல் என்று சொன்னா நீங்க செய்யற சிறுக்கு தானே. அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுவிட்டு அப்புறம் சிறுக்கு இல்லைன்னு என்ன அர்த்தம்?
அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய பவர் அவருக்கு நினைத்த பிறகு அதனால இந்த ஷிர்க் இல்ல நீங்களா சொல்லிக்கிட்டா இல்லன்னு ஆயிருமா? அப்ப இதுதான் நாம வைத்திருக்கிற வாதம். அப்ப இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்ங்கிற அந்த திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அது கேட்கறதையும் பார்க்கறதையும் பத்தி தான் பிரத்யேகமாக சொல்கிறது. யார் கேட்கறதும் பார்க்கறதும் அல்லாஹ்வுக்கு போல இருக்கு நினைக்கிறார்களோ அவங்க அல்லாஹ்வை போல இன்னொருத்தை உண்டாக்கி விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, எதிர்த்தரப்பினர் தங்களுடைய வாதத்தில் இல்லைங்கிறீங்கள, அதுக்கு அளவு என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அல்லாஹ் கேட்கறான், நம்மளும் கேட்கறோம். நம்மள இப்ப நம்முடைய கேள்விக்கு இப்ப என்ன இல்லை? அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பு தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம சொல்றோம் இது எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை எல்லை இல்லாங்கிறோம். அப்ப நம்ம எல்லை உள்ளன்னு சொல்லிட்டோம்ல. இப்ப நம்முடைய பார்வை என்ன இல்லைன்னு கேட்டாக்கா, ஒரு ஆளுக்கு கம்மியா பேசினாலும் கால் விழுவும், கொஞ்சம் சத்தம் போட்டாதான் செலவு கால் விழுவும். பார்வையில கண்ணாடி இல்லாம பாக்குறவங்க இருக்கிறாங்க, கண்ணாடி போட்டாம பாக்குறவங்க இருக்கிறாங்க. கண்ணாடி இல்லாவிட்டா கூட ஓரளவுக்கு பார்வை போகும், அதை விட நல்லா போறதும் இருக்குது. இப்ப அந்த கேள்வி அங்க எழுப்பினா இங்க கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வுடைய பண்பு தானே இது, கேட்கறதுங்கிறது. பார்க்கறது அல்லாஹ்வுடைய பண்பு தானே. எல்லை எல்லை இல்லைங்கிற வச்சுதானே வித்தியாசப்படுத்துறோம். இப்ப நமக்கு எல்லை இருக்குதுன்னு சொன்னா இது லிமிட் என்ன? அதான் இப்ப பிரச்சனை. நம்ம என்ன கேள்வி வச்சோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இது இருக்கிறது. எல்லோரும் பேசினால் ஒரு சமயத்தில் கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. இதை வலியுள்ளாக கொடுக்கிறீர்கள், ஆவி ஷிர்க் என்று சொன்னீர்களே. அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்கு இருக்குதாங்கிறது அதுக்கு ஆதாரம் இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறோம் நீங்களே, அதுக்கு ஆதாரம் தாங்காண்டு நாங்க காலை அமரும் தொடக்கத்திலே இருந்து இதுவரைக்கும் கேட்கிறோம். ஒரு ஆதாரத்தை தர முடிந்ததா? அப்ப என்ன இல்லன்னு ஆகி போச்சு. இல்லாத ஒண்ணு மார்க்கத்தில் இப்படிதான் இருக்குன்னு சொல்லனே, இதுவும் ஒரு இணை வைப்பு தானே. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபரஐத மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக ஆக்கி கொண்டார்களா? இப்ப பாருங்க, இஸ்லாத்து இல்லாத ஒண்ண அவங்களே உருவாக்கி இதை வலியுள்ளாக்கு கொடுக்கறீங்களா அப்படின்னா இது மனோ இச்சையா இல்லையா? இறைவனுடைய பிரகாரம் இது ஒரு ஷிர்கா இல்லையா? இந்த ஷிர்கை ஏன் செய்றீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. அதை விட்டு எல்லை எல்லைங்கிறீங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம், ஆதாரத்தை அடிப்படை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். இப்போ பலதை ஒரே நேரத்தில் ஒருவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அதுக்கு தான் சொன்னோம், பாருங்க பாங்கு பல இடத்துல சொல்லப்படுது. ஒருவர் கேட்டதால் தானே மறுமையில வந்து ஷாஹிது சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பானே, ஒரு ஆள் ஒன்னதானே போய் கேட்க முடியும், நீ என்ன 10 பேரா சாட்சி சொல்லி வர்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான. அவரை பார்த்து அல்லாஹ் அப்படி கேட்கணும், ஒரு ஆள் தான் கேட்க முடியும். நீ 10 பாங்கடா நீ சாட்சி சொல்லாத, ஒரு பாங்கு மட்டும் சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்டை கேட்டாலே அவரு சாட்சி சொல்லுவாரு அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு எப்படி வேண்டாலும் அங்க போய் சாட்சி சொல்வாரா இல்லையா? இன்னார் இன்னார் பாங்கு சொன்னார் சொல்வாரா இல்லையா? அதுக்கு ஒரே நேரத்தில் கேட்க முடியுமாங்கிறது தான் வச்சோம். அவங்க கேள்வி கேட்கிறான். அப்படி என்றால் இதன் மூலம் நீங்கள் செய்வது சரியாகி விடுமா? அதுக்காக நாங்க இது ஆதாரம் காட்டணும். வலிமார்கள்ட்ட கேட்கலாங்கிறதுக்காக இது ஆதாரம் காட்டணும். பாங்கு கேட்கக்கூடியவர் சாட்சி சொல்ல வருவார், ஆகவே வழிமாற்றத்தில் கேட்கலாம் அவன் நாங்க சொன்னோம். அப்பதான் நீங்க சொல்லலாம் இதுக்கும் நீங்க செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம். ஒருவர் பலதை கேட்க முடியுமா? ஒரு நேரத்தில் கேட்கலாம் அப்படி நம்ம சொன்னோம். அதே போல நம்ம எதுக்கு நாங்க ஒன்ன தண்ணிலா காட்டுறோம்னு வைங்க, அதுக்கு வேண்டி இதை வச்சுக்கிட்டு அதுவா அப்ப நாங்க சொல்லவே இல்லையே. சொல்லாதே நீங்க சொல்றீங்க. அதே போல அவங்க பல ஷிர்க் பண்றாங்க. குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரிஞ்சதாங்க. ஆனா அவங்க வந்து பொறுப்பில் இருக்கும்போது ஜன்னத்து பத்திரிகையில அவங்க வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஒரு மனிதர் கொடுப்பான்னு சொல்லி ஒரு விளம்பரத்தையே போட்டுக்கிறாங்க. இதுதான் பச்சை ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. இப்ப பாருங்க ஒரு விளம்பரம் அது ஜன்னத்து பத்திரிகையில, அதுல பாருங்க தலைப்பே குழந்தை பாக்கியம். குழந்தை அல்லாஹ் தானே கொடுக்கறான். யஹ்புலிமை யஷாவு இனாசன் வயஹ்புலிமை யஷாவு துக்கூர், நாடிவருக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தை கொடுப்பான், நாடியவங்களுக்கு ஆண் குழந்தை கொடுப்பான். அதுதான் தௌஹீது அப்படிலாம் சொன்னவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்தும் குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் மனைவியர், ஹாஜி, டாக்டர்
ஒரு ஆளை போட்டு அவர்களை நேரில் சந்தித்து நல்ல ஆலோசனைகளையும் மருந்துகளும் பெறலாம். அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவனையும் இவற்றை போனா குழந்தை கிடைச்சிருமா. இப்ப இது சிறுக்கா இல்லையா? இப்ப இதெல்லாம் யார் சொன்ன? நாங்களா சொன்னோம்? அதனாலதான் அவங்க சொல்றாங்க சிறுக்க பல வகையில் அவங்க சொல்றாங்க. அதே போல பாருங்க, இன்னும் பல சிறுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க விளம்பரம் கொடுக்கறாங்க அவங்க உணர்வு பத்திரிகையில. இரத்த தானம் செய்வீர், மனித உயிர் காப்பீர். மனித உயிரை காக்கிறது யாரு? அல்லாஹ்வா மனுஷனா? பாருங்க எப்படி கேள்வியெல்லாம் திரும்புதுங்கிறத அந்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. பாத்தீங்களா? அவமதிக்கிறாங்க. இப்ப அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இறைவனுக்கு மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் 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 இறைவனுக்கு மட்டும் இருக்கிற தன்மைகளை மனிதனுக்கு கொடுப்பது யார்? யார் இப்ப ஷிர்க் பண்றாங்க? உயிர் காப்பது இறைவன் இருக்க, மனிதர்கிட்ட போய் நீங்க உயிரை காதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த உதவி தேடுவது ஷிர்கா இல்லையா? ஒரு ஆள் குழந்தை பாக்கியமே இல்லாவிட்டா நான் குழந்தை தர்றேன் அப்படிங்கிறாரு, அதுக்கு விளம்பரம் போடுறாங்க. இது ஷிர்கா இல்லையா? இதுல நம்முடைய கேள்வி. நம்ம சொல்லிட்டாங்க இறைவனை தவிர வேற யாருக்கும் எந்த சக்தியும் இல்லைன்ட்டோம். தெளிவா இருக்கணும் அதுல. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில தகுதியில் இருக்கிறா சொன்னோம். இப்ப சொல்றாங்க இருக்கு, நாங்களும் ஒப்புக்கொள்றோம், வித்தியாசம் இருக்குது. அப்ப முன்னாலே சொன்னீங்க அந்த வித்தியாசம் இல்லாம இருந்தா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட எதுல இருந்தா தெரியும், தொலைவுல இருந்தா தெரியுமா? இது அல்லாஹ்க்கு உள்ளதுல, இது அல்லாஹ்க்கு இருக்கிற மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னீங்களே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடத்தப்பட்ட போது ஒவ்வொரு சஹாபியும் ஷஹீதான போது மதீனாவுல இருந்துகிட்டே சொன்னாங்களே, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப ஷஹீத் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சொல்றாங்க ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை ஏற்று வெற்றி வாங்கி சூடுறாங்க. இது எல்லாம் புகார்ல இருக்குங்க. மூத்தாங்கிற இடம் சிரியா நாடு, அரபில ஷாம்னு சொல்லுவாங்க. அங்கே நடுபெற யுத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்துகிட்டே பாக்குறான்னு சொன்னா இப்ப நம்மனால முடியாத அவங்களுக்கு இருக்குது. அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிறோம். உடனே அது இதுக்கு ஒரு எல்லை கேட்டீங்களா? இப்ப எல்லையும் தாண்டி போதா இல்லையா? அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பை தனக்கு இருக்கிறதா கூட்டிட்டாங்களா? இல்ல அல்லாஹ் வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு தானே. ஆனா நம்மனால முடியாத செய்யறாங்கல்ல. எத்தனை பேர் என்பதல்ல, இறைவனுடைய படைப்புக்கு இறைவன் இதை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அதான் கேள்வி. கொடுத்திருக்கிறான் என்றால் ஷிர்க் எப்படி வரும்? இல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான் இவருக்கு கொடுத்தான்னு சொன்னாதான் ஷிர்க் அப்படின்னு அது என்ன? ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைப்பு தான், ஒரு இறைநேசன் அல்லாஹ் படைப்பு தான். இவருக்கு இல்ல அவருக்கு இருக்குன்னு வேண்டாம் சொல்லுங்க. ஆனா அங்க இருக்குன்னு சொன்னா ஷிர்க் இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னா ஷிர்க்னு சொன்னா அதெல்லாம் ரெட்டை அளவுகோல். ரெண்டு பேரும் இவருடைய அடியார்கள் தானே. அவங்க நிலைப்பாடு என்ன? சரி, இதையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு ஹவுதலை பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இப்பொழுது பார்க்கிறேன்ங்கறாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹவுது எங்க இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்துகிட்டு நான் பார்க்கறாங்க. எப்படி பார்த்தாங்க? நம்மளால முடியுமா? அப்ப இது இறைவனுக்குள்ள ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இருப்பதா சொல்லிவிட்டாங்கங்களா? இப்ப இதையெல்லாம் சொன்னா வித்தியாசப்படுத்தீங்கல்ல, அந்த வித்தியாசம் படுத்துங்கிறோம். என்னதான் வானத்திலே இருக்கிறத பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எல்லை உள்ளதுதான். முடிஞ்சு போச்சு. லைஸ கமித்லிஹி ஷை, இறைவனை போன்று எவரும் இல்லை. என்னதான் மூத்தாங்கிற இடத்துல பார்த்தாலும் சரிதான். லைஸ கமித்லிஹி ஷை, இதெல்லாம் எல்லை உள்ள இடங்கள். இதற்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அப்படிக்கும் பொழுது எல்லைக்குள்ளேயே உள்ள விஷயத்தை வச்சுக்கிட்டு அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, இது உங்களுக்கு கொடுத்தா இருக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்கல்ல ஆதாரம் தாங்கிறோம். இது தரவே இல்லையே. இன்னும் சொல்லப்போனா இன்னும் நம்ம விளக்கம் கொடுத்தோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடியத பிறகு இருப்பதா சொன்னால் கூட வித்தியாசம் இருக்குன்னு புரியுறீங்களே, அந்த மாதிரி எல்லா இடத்தையும் புரியுங்கன்றோமே. இப்ப ஒவ்வொரு நாள் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததுனால அல்லாஹ் மாறிட்டாங்களா? இல்ல, நம்ம அதுல தெளிவா இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சரி மற்ற நபிமாருக்கும் சரி அல்லாஹ் தஆலா நான் குழந்தை தருவாங்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை தருவாங்கன்னு சொன்னதாக சொல்லி காட்டுறான். வித்தியாசப்படுத்துறோமா இல்லையா? தனக்குள்ள பண்பை ஜிப்ரீலுக்கு இருப்பதாக இறைவன் சொல்லியும் கூட அது வேறு இது வேறு வித்தியாசப்படுத்திட்டோமே. அல்லாஹ் தஆலா நான் தான் நேர்வழி காட்டுவேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்வழி காட்டுவாங்க அப்படி அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். இருந்தாலும் கூட ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தெளிவாக இருக்கிறோமா இல்லையா? அதே போல மூத்தாக்குறது அல்லாஹ் தான்,
அந்த பண்பை மலக்குள் மௌத்துக்கு இருப்பதா அல்லாஹ் சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றோம், அப்படி சொன்னாலும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பல பேர் சொன்னதை கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டா சிறுக்கா போச்சு சொல்றீங்க. சிறுக்கு எப்படி வரும்? அல்லாஹ் கொடுத்தாண்டாலே சிறுக்கு எங்க இருக்கு? எல்லை இருக்கிறது என்றாலே சிறுக்கு எங்க இருக்குது? நம்ம லைச தொமதிரிகி செய்யணும் அப்படின்னு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத நினைவிலே வைங்க. அதே போல நம்ம கபரை வணங்கணும்னு சொன்னாங்க. கபரை வணங்குறாங்கிறத அவங்க அன்புள்ள சகோதரர்களே, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாரதூரமான செயலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம சுமத்துகிறோம். அந்த குற்றச்சாட்டு எங்கள் மீது இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ற ஒரு ஆதாரத்தையும் வைக்காம, ஆதாரம் என்ன, அல்ஜன்னத் பத்திரிகை விளம்பரம் பாருங்களேன். விவாதம் வந்து எவ்வளவு பிரிப்பேரா வந்து சொல்ல வேண்டிய ஒரு சபையில அல்ஜன்னத் விளம்பரம் கொடுத்தீங்களே, உணர்வு விளம்பரம் கொடுத்தீங்களே என்று சொல்ற அளவுக்கு, அதாவது உங்கள் மீது நம்ம என்ன குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறோம், அதுக்கு நீங்க சொல்ற பதில் சரியா? நீங்க சிறுக்கு வைக்கலங்கிறது அதை கொண்டு நிரூபிக்க இயலுமான்னு கேட்டா, நீங்கள் தானே அல்ஜன்னத்தில் விளம்பரம் கொடுத்தீங்க, நீங்கள் தானே உணர்வு விளம்பரம் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. சரி, அதுலயாவது உண்மையாளர் இருக்கணுமா இல்லையா? அதை வாசிக்கிறாங்க. என்ன இருக்குது? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து ஆலோசனைகளும் மருந்துகளும் பெறலான் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத புள்ள தருவண்டில் இருந்துச்சா? வாசிச்சதுல இருந்துச்சா? வாசிச்சதுல இல்ல. வாசிச்சது ஒழுங்கா வாசிச்சுட்டு இல்லாத விளக்கத்தை அவர் சேர்க்கிறாரு. அந்த வாசகத்தில் என்ன இல்ல? குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைய தருவோம் ஒரு வாசகம் கூட இந்த விளம்பரத்தில் இல்ல. அவங்க படிச்சது ரெக்கார்டா இருக்கு, பாத்துக்கிறேன். என்ன இருக்குதுல? அவர்கள் மருந்துகளும் ஆலோசனைகளும் பெறலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மனைவிட்டு சேராம கூட பிள்ளை இல்லாம ஒருத்தனுக்கு இருக்கு, ஆலோசனை சொல்லுவோம். அப்படியே மனைவிட்டு போய் சேர்ந்து ஆடான்னு கூட கேட்போம். அப்ப குழந்தை இல்லைன்னு சொன்னா எத்தனை ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஆலோசனையை சொல்லி தருவோம், மருந்து தருவோம். மருந்து சில உயிரணுக்களை உண்டாக்குறதுக்குள்ள மருத்துவ மார்க்கத்தில் உள்ளது. இதுவும் ஒன்னா? குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை சொல்லுவோம் என்று சொல்வது, எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எவ்வளவு சத்தில் அழைத்தாலும், யார் அழைத்தாலும் அத்தனை எந்தவித எல்லை இல்லாமல் அவர் கேட்பார் என்பது ஒன்னா? இதுக்கு அது மேட்ச் ஆகுமா? இது நாங்க பகிரங்கமா இன்னும் விளம்பரம் போடுவோம். என்ன விளம்பரம் தான் கொடுங்க, அதையும் போடுறோம். இதுல என்ன இருக்குன்னு, இதுல ஒண்ணுமே ஒரு மேட்டரே இல்லையே. அதுக்கு அடுத்து என்ன? ரத்த தானம் செய்தால் உயிர் காப்போம்னு போட்டிருக்கிறோம். இந்த உயிர் காக்குதல்ங்கிற வார்த்தையை வந்து ரெண்டு அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். அவன் அகையாக அன்னமா அஹியன் நாச ஜமியா, ஒரு உயிரை வந்து கொலை செஞ்சவன் உலகத்தையே கொலை செஞ்ச மாதிரி, ஒரு உயிரை வாழ செஞ்சவன் வந்து உயிர் கொடுத்தவன் வருது இல்ல. உயிர் கொடுத்தவன் அனைவருக்கும் உயிர் கொடுத்த மாதிரிங்கிறான். உயிர் கொடுக்கிற அர்த்தமா? பொழைக்கிறதுக்குரிய சில காரணங்களை செஞ்சா அந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துறோம். ஒருத்தன் சாவ கிடக்கிறான், ரத்தத்தை கொடுத்தா என்ன செய்வான்? பொழைச்சிக்கிடுவான். இதுதான் அதுல சாதாரண அர்த்தமே தவிர, இதுல வந்துகிட்டு ஒரு கடவுள் தன்மையோ, இந்த ரத்தத்தை கொண்டு எங்கிருந்து எவன் செத்தாலும், எவ்வளவு தூரத்திலிருந்து செத்தாலும் இங்க இருந்து ரத்தத்தை அனுப்பி அப்படின்னு அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இறந்தவர்களை அழைக்கும் பொழுது உள்ள அந்த இறைத்தன்மை இதுல என்னமாவது இருக்குதான்னு கேட்கிறேன். இது ஒரு உதாரணமா? அப்ப நம்ம உதாரணங்கள்லாம் சொல்லலாம், உதாரணம் தேவை புரிந்து கொள்வதற்கு சொல்லலாம், பொருத்தமா இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க செய்யற செயலுக்கு இந்த நீங்க சொல்ற ஹதீஸும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது, இந்த உதாரணமும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன சொல்றீங்க? மனிதர்கள்லயே கேட்கிற திறன் ஒரே மாதிரியாவா இருக்கிறது? ஒருத்தர் கூட கேட்பாரு, ஒருத்தர் குறைய கேட்பாரு, இப்படிலாம் வித்தியாசம் இல்லையாங்கிறீங்க. வித்தியாசம் இருக்கிறதுக்கு நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? வித்தியாசம் இருந்தா எல்லை இல்லைன்னு ஆயிருமா? ஒரு மேக்சிமம் மினிமம் எல்லாத்திலும் இருக்கத்தானே செய்யும். ஒரு மனிதன் கேட்கிறான்னா அதிகபட்சம் இவ்வளவு கேட்பான், குறைந்தபட்சம் இவ்வளவு கேட்பான்ங்கிறது இருக்கும் பொழுது ரெண்டுக்கு நடுவுல 100 வீதம் இருக்கலாம். ஒருத்தன் ஒரு இந்த அளவு கேட்பான், ஒருத்தன் அந்த அளவு கேட்பான், ஒருத்தன் இந்த அளவு கேட்பான்னு ஒரு கணக்கு இருக்கும். இது வந்து லிமிட், அதுவும் லிமிட். மேக்சிமம் வச்சாலும் அந்த மேக்சிமம் என்பது லிமிட், மினிமம் வச்சாலும் அந்த மினிமம்ங்கிறது வந்து ஒரு லிமிட், மீடியம் வச்சாலும் அந்த மீடியம்ங்கிறது அது ஒரு லிமிட் தான். அது இப்ப அல்லாஹ்வுக்கு லிமிட் உண்டா? இந்த ஏதாவது லிமிட் போட முடியும்? இந்த அளவுக்கு தான் கேட்பான்னு சொல்ல இயலுமா? எந்த அளவுக்கும் கேட்பான். நீங்க வந்து இறந்து போன ஆட்களை கூப்பிடுறது எந்த அளவுக்கும் கேட்பாரா என்னது? அதான் கேள்வி. இப்ப எந்த அளவுக்கும் கேட்பாருன்னு நீங்க நம்மள ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க என்ன நம்பி கூப்பிடுறீங்க? எந்த அளவும் கேட்பார், எங்க இருந்து கேட்பார், எதையும் கேட்பார். அது ஒரு மேட்டரே கிடையாது. அல்லாஹ்ட்ட எப்படி நீங்க கேட்கறீங்க அது மாதிரி நான் கூப்பிடலாம். அல்லாஹ் கூப்பிடுவதற்கு யோசிச்சு பாப்போமா? நம்ம இப்ப கூப்பிடலாமா? தூரமா இருக்கு அல்லாஹ் அப்படி நினைக்கிறோமா? அல்லாஹ் கூப்பிடும்போது எப்படி எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுறீங்களா? இது சரியான்னு கேட்டா அதுக்கு இந்த உதாரணம் சரியா வருமா? மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கேட்கும் திறன்ல உள்ள ஏற்றத்தாழ்வுகளை காட்டிக்கொண்டு இங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வா மேட்ரு? இப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு மத்தியில் ஒப்பிடும் பொழுது ஏற்றத்தாழ்வை காட்டுங்க. அது என்ன ஏற்றத்தாழ்வு?
அல்லாஹ் கேட்பான்னு நம்புறதனுடைய அளவு என்ன, இந்த இவங்கெல்லாம் கேட்பாங்க நீங்க கேட்கறீங்களே அதுக்குரிய அர்த்தம் என்ன, என்னத்தை கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிற அத்தனையும் அவர்கள் கேட்டு விடுவார்களா, அல்ல எதை கேட்க மாட்டார்கள்? எதை கேட்பார்கள் அதுக்குரிய ஆதாரம், எதை கேட்க மாட்டாங்கன்னு அதுக்குரிய ஆதாரம், அதான சரியான முறையா இருக்கு. அப்ப சொல்ற விதங்கள் ஒரு உருப்படியான ஆதாரங்களை வைக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்லாம் 2 நாள் மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்ஜனத்து உணர்வு இது இல்லாம ஒரு ஆதாரம் இதுக்கா வர்றாங்க? நல்லா யோசிச்சு பார்த்து நீங்க என்ன செய்யணும், பயனுள்ள செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க. அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போர்ல கொல்லப்பட்டவங்களை எல்லாம் இவர் கொல்லப்பட்டுட்டார் அவர் கொல்லப்பட்டார்னு சொன்னாங்கங்கறீங்க. சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல புகார்ல இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ், நாங்கள் நம்புறோம் நீங்கள் நம்புறீங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதை சொன்னதுனால எதை வேண்டாலும் சொல்லக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு வந்து விட்டதா இல்லன்னு நாங்க சொல்றோம். அதை சொன்னதை ஒத்துக்கொள்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஒன்னு சொன்னாங்கன்னு நீங்க ஒன்னு சொன்னா சொல்லன்னு நான் 10 சொல்வேன், 20 கூட 100 கூட சொல்லுவேன், அவ்வளவு இருக்கிறது. இப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க, மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கூட்டிட்டு போய் கொண்டு விட்டாங்க. 70 உயிர் பிரச்சனை, 70 பேரை எது கூப்பிடறான்னு தெரியாம தான் அனுப்பி வச்சாங்க. 70 காரிகளை கூட்டிட்டு போய் நினைச்சிட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. அது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது மாதிரி சகாபாக்கள் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண போறாங்கன்னு முன்னாடியே தெரியல, கொலை செஞ்ச பிறகு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிக்கப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 70 பேர் போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது அவர்களுக்கு தெரிய முடியவில்லை. ஒரு ஆள் தொலைக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுறாரு, ஒரு துவா ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீங்கிறாரு. ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பி ஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தையை பேசுனது யார்? பின்னாடி தான் ஒருத்தர் ஓதுறாரு துவாவை, ரசூலுல்லாஹ்க்கு யாருன்னு தெரியல, சலாம் கொடுத்துட்டு கேட்கறாங்க ஐயுக்குமுல் முத்தகல்லிமு, இது சொன்னவர் யாருன்னு கேட்கறாங்க. அது மாதிரி சொல்றாங்க. வழக்கு வருது, ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. வழக்கை பத்தி என்ன சொல்றாங்க? நீங்க 2 பேரும் வழக்கு கொண்டு வருவீங்க, ஒருத்தர் திறமையான வாதிடுவாரு, ஒருத்தர் திறமை கம்மியா இருப்பாரு. நான் திறமை கம்மியான ஒரு வாதத்தை நம்பி ஏமாந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பளிச்சிருவேன், நானும் மனுஷன், அப்படி செய்து விட்டால் நரகத்தில் நீங்க மாட்டிக்கிருவீங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, யார் ஒரு கேஸ் வந்தவன இவர் தான் கரெக்டான ஆளு இவர் தான் தவறான ஆளு எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. 2 வாதத்தையும் பார்ப்பேன், யார் திறமையா பாத்தில உள்ளவன் திறமையா வாதிடுவீங்க, ஹக்குல உள்ளவன் திறமை இல்லாம வாதிட்டுவீங்க சமயங்கள்ல, நான் அதுக்கு தகுந்தவாறு என்ன செஞ்சிருவேன், தீர்ப்பளிச்சிருவேன் அப்படின்னு. நாங்களே இப்ப எல்லாம் தெரியல காட்டுறாங்களா இல்லையா? தெரியுங்கிற மாதிரி ஒன்னு காட்டினா தெரியலங்கிற மாதிரி 100 காட்டிக்கிட்டு இருக்கலாமே, அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, ருக்குக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, சார் சஃபுக்கு முன்னாடி ருக்கு செஞ்சாரு, ஓடிட்டு வர்றாரு, ரக்கா தவறி போயிரும்னு சொல்லி ரக்கா தூன சஃபி, சஃபுக்கு முன்னாடி ருக்கு செய்யறாரு. சலாம் கொடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஐயுக்குமுல்லதி ரக்கா தூன சஃபி, சஃபுல சேர வந்து யார்ப்பா ருக்கு செஞ்சது என்று கேட்கறாங்க. ருக்கு செஞ்சாருன்னு ஒரு பாதி தெரிகிறது, யார் ருக்கு செஞ்சான்னு தெரியல. அதை என்ன செய்யறாங்க, விசாரிச்சு அறிந்து கொள்கிறது. நம்ம காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பள்ளியாசலை கூட்டி பெருக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாம அடக்கம் பண்ணி விட்டாங்க. தெரியவே இல்லை ரசூலுல்லாஹ்க்கு. அந்த அம்மா எங்கன்னு கேட்கறாங்க, அவங்க எப்போ செத்துட்டாங்களே, அடக்கிட்டவங்க அந்த இடத்த காட்டுங்கிறாங்க. அப்ப இறந்ததும் தெரியல, அடக்குனதும் தெரியல, எந்த இடத்துல அடக்குனாங்கன்னு தெரியல. அந்த இடத்த காட்டுங்கன்னு போய் அந்த இடத்துல ஜனாசா தொழுது இருக்கிறாங்க, தெரியாம இருந்திருக்கா இல்லையா? அந்த ஞானமே வந்துருச்சுன்னு விளங்கிற முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி அறிவாங்கன்னு சொல்ல முடியுமா? எதை அல்லாஹ் காட்டி கொடுத்தானோ, நபிங்கிற மாதிரி காட்டி கொடுப்பான். அது காட்டி கொடுக்கிற எதை வச்சு முடிவு பண்ணணும், ஆதாரத்தை வச்சு முடிவு பண்ணணும். எதையெல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்தா சொல்றானோ அதை காட்டி கொடுத்திருக்கிறான் அப்படி நம்ப வேண்டும். ஒழு செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வைக்கிறாங்க பாத்ரூம், இயற்கை தேவைக்காக வேண்டி. இப்னு அப்பாஸ் அது கேட்கறாங்க, மண்வதாக யார் வச்சதுன்னு கேட்கறாங்க, யாருன்னு தெரியல, பார்க்காதனால தெரியல, யார் வச்சு தண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு தெரியல, அது கேட்கறாங்க, மண்வலாகாதான்னு கேட்கறாங்க. அது மாதிரி மதீனாவுக்கு பெரிய அச்சமான ஒரு சூழ்நிலைன்னு கேள்விப்படுறாங்க. உடனே குதிரையில ஏறி அபூ தல்ஹாவுடைய குதிரையை வாங்கிட்டு போய் பயங்கரமா வேகமா ஓடி போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லங்கிறாங்க. பார்த்துட்டு வந்து இருந்த இடத்துல சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உட்காருங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. போய் மனிதன் மாதிரி போய் விசாரிச்சுட்டு வந்தா என்ன செய்யறாங்க, அச்சப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லங்கிறாங்க. அறியாமல் இருந்திருக்காங்களா இல்லையா? வீட்டுல டெய்லி வருவாங்க, வீட்டுல என்ன இருக்கு, அவங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஹல் இந்தக்கும் செய்வோம், என்ன மாதிரி வீட்டுல சாப்பிட வச்சுக்கலாம்னு கேட்பாங்க. இருக்குன்னா சாப்பிடுவாங்க, இல்லாட்டா நான் இன்னி சாயுமுன், நான் நோம்பா இருந்துக்கிறேன். சுபு தொழுது வருவாங்க, சுபு தொழுது இதா இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பிட வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாம ஹல் இந்தக்கும் செய்யும் கேட்கறாங்களா இல்லையா? ஒரு விருந்தாளி வர்றாரு, வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஏதாவது இருக்கு கொடுக்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டு விடுறாங்க. வீட்டுல இருந்து ஒண்ணுமே இல்லையேன்னு பதில் வருது. ஏன் கேட்டு விடணும், ஏன் வீட்டுக்கு ஆள் அனுப்பணும்? இது பட்டியல் போட்டுட்டே போகலாம், வண்டி கணக்கா இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இதை அதை மறுக்கிற கூட்டமா நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. எதெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்க ஏத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சைடை ஏத்துக்கிட்டு ஒரு சைடை மறுக்க கூடாது, அதான் டாபிக். இந்த சைடை ஏத்துக்கொள்ற மாதிரி தெரியாத விஷயங்கள் பல இருந்துச்சுங்கிற இன்னொரு சைடை ஏத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டுக்கு இணக்கமா என்னது, அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அது தெரியும், அறிவித்து கொடுக்கலன்னா தெரியாது, அது அதிகமாக இருக்கிறது, அறிவித்து கொடுத்ததை விட அதிகமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு ஒண்ணு சொல்லும் போது நான் 20 10 நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு இருக்கு தெரியாதுங்கிற, தெரியறதுக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, டாபிக் அதல்ல.
இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னே ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, மொத்தாப்பூர்ல உள்ளது சொன்னதுனால, இறந்து போனவர்கள் யார் எந்த இறந்து போனவராக இருந்தாலும் எவ்வளவு பேர் கேட்டாலும் அந்த லிமிட் இல்லாமல் விளங்கும் என்பதற்கு இது ஆதாரமா? எதை நான் ஷிர்க்குன்னு சொல்றேன்னா அது ஷிர்க் இல்லைன்னு நீங்க நிறுவனமா இல்லையா? உங்கள் மீது அது கடமை இருக்கா இல்லையா? இது நான் ஷிர்க்குங்கிற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவர் வச்சுப்பிட்டீங்க, அல்லாஹ்வுடைய கேள்வியும் அவர் கேள்வியும் ஒரே அந்தஸ்துல உள்ளது நீங்க கருதுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையும் அல்லாஹ்வுடைய பிரித்தறிதலும் அல்லாஹ்வுடைய வழங்குதலும் இவருடைய தன்மையும் ஒரே மாதிரி நினைக்கிறீர்கள், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்க பதில் சொல்ற விட்டுட்டு இதெல்லாம் ஆதாரமாகுமா? அன்பானவர்களே, நம்ம பத்திரிகையில வந்த விஷயத்தை படிச்சு காட்டினது எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். உங்க பத்திரிகையில குழந்தை பாக்கியம் தர்றோம்னு போட்டுக்கிறீங்க, அதனால் வழியுள்ள உதவியாடலாம் அப்படின்னு நாங்க சொன்னோமா? உங்க பத்திரிகையில உயிர் காப்பீர் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க, அதனால வழியுள்ளாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னோமா? நம்ம நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர்கள் ஷிர்க்குக்கும் பித்அத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்பது நம்ம நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு. அதுக்கு ஆதாரமா நம்ம காட்டினாக்கா நீங்க என்ன புஸ்தகத்தையெல்லாம் ஆதாரம் காட்டீங்க? நாங்க சொன்ன விஷயத்துக்கு ஆதாரமாக இதை கொண்டு வந்தா அதுக்கு தான் ஆயத்தையும் ஹதீஸையும் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நீங்களும் பதில் சொல்லல. ஆமோதிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். என்ன அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீங்க ஷிர்க்குக்கு சொந்தக்காரர் நம்ம நிலைப்பாடு இல்ல, அவங்களும் ஷிர்க்கு செய்யக்கூடியவங்க தான். அதுக்கு நம்ம காமிக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு டாக்டர் சொல்றாரு, என்கிட்ட குழந்தை பாக்கியத்துக்காண்டி வாங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு நீங்க விளம்பரம் போட்டுக்கிறீங்க, ஒரு ஷிர்க்குக்கு உதவியா இருந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, உயிரா இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் இவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் சொன்னது அதை வச்சுதான். இப்ப வலியுள்ளாட்ட போய் குழந்தை பாக்கியம் கேட்டாக்க ஷிர்க்கு, ஒரு உயிரா இருக்கிற மனிதன்ட்ட போய் குழந்தை பாக்கியம் கேட்டாக்க தௌஹீதா? இது என்ன தௌஹீது? போலி தௌஹீதா இல்லையா அது? அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்ப இதுல என்ன இருக்குது? என்ன அதுல இருக்க ஆலோசனை இருக்க, ஆலோசனை மட்டுமா இருக்கு. அதுக்கு இன்னொரு படிச்சு காமிக்கிறாங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்தும் குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் மனைவியர் ஹாஜி இந்த டாக்டர்கிட்ட அவர்களை நேரில் சந்தித்து நல்ல ஆலோசனைகளும் மருந்துகளும் பெறலாம். அப்போ குழந்தை இல்லாதவங்க வாங்க மருந்து தர, உங்க காய்ச்சல் தவளை போகும் அர்த்தமா? எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு? குழந்தை தரணும் கூப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நீங்க அல்லாஹ் குழந்தைய கொடுப்பான், ஒரு மனுஷன் கொடுக்கறங்கிறான், ஷிர்காச்சு. அதுக்கு விளம்பரம் போனாலும் உங்க கொள்கை அப்படின்னு ஆகி போச்சுல. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியத உயிரா உள்ளவர்களும் கேட்கலாம் என்பதுதான் உங்களுடைய கொள்கை. அதனால அப்படியே சொன்னா வஅன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க, உயிராக இருப்பவன் இறந்து போனவன், இந்த வித்தியாசம் எதுக்கு? அதே போல இன்னொரு ஒரு பத்திரிகையில மனித உயிர் காப்பீருங்கிறீங்களே, ஒரு வழியுள்ளாட்ட போய் ஒரு ஆளு என் உயிரை காங்க அப்படின்ட்டாக்கா ஊர் சிறுக்கு. ஒரு உயிரா இருக்கிற மனிதர்கிட்ட என் உயிரை காங்கண்டா தௌஹீதா? இது போலி தௌஹீத் அல்லவா? அதான் எங்க கேள்வி. என்ன வழியுள்ளாட்ட கேட்டா சிறுக்குங்கிறீங்க, உயிரா கேட்டாக்கா அப்படி போட்டிருக்கிறோன்னு 1000 விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த விளக்கத்தை வழியுள்ளாட்ட ஒரு ஆளு கொடுத்துட்டு போவாரு, ஒரு வழியுள்ளா பார்த்து உயிரை காணுங்கன்னு சொல்லுவாரு, என்னப்பா சிறுக்கு, அவரு ஒரு விளக்கத்தை கொடுத்துப்பாரு. என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க? அதான் நம்ம சொன்னோம், நீங்க இணை வைக்கக்கூடியவர்கள் என்பது எங்க நிலைப்பாடுங்கிற இதைத்தான். நீங்க உயிரா இருக்கக்கூடியவர்கள் மனிதத்தவர்கள் வித்தியாசப்படுத்துறீங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை உயிரா இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கறீங்க, அதனால தப்பு இல்லைன்றீங்க. உயிர் கொடுங்கன்னு கேட்கலாம், உயிரை பாதுகாக்கலன்னு உயிரா இருக்கிற மனுஷன் கேட்கலாங்கிறீங்க. இதுதான் ஷிர்க்குங்கிறோம் நாங்க. நம்ம என்ன சொல்றோம்? உயிரா இருந்தாலும் முடியாது, இறந்து போனாலும் முடியாது, முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு சொந்தம். இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீதுக்கு வாங்க. அல்லாஹ் யாரை வச்சு எதுவும் கொடுப்பான். உயிரா இருந்தா தானே, இறந்து போனா என்ன? எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் யாரை வச்சு செஞ்சுக்கிட்டு போவான். நீங்க ரெண்டா பிரிக்க, உயிரா உள்ள மனிதர்களுக்கு என்னுடைய பண்பை ஏன் கொடுக்கறீங்க? உயிரா இருக்கிறவங்க எல்லாம் அல்லாவா? இப்ப உயிரை காப்பது அல்லாதான் சொல்லிவிட்டீங்களாக்கா, உயிரா இருக்க மனிதரை பார்த்து ஏன் கேட்கணும்? ஒன்னு அவங்க அல்லான்னு சொல்லணும், இல்லன்னா எப்படி சொல்லலாம்? அதுக்கு பதில் சொல்ற விட்டுவிட்டு உங்க கொள்கை இதுதாங்கிறது தான் காமிக்கிறோமே தவிர, நாங்க ஒரு கருத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஆதாரம் உங்க பத்திரிகையை நாங்க சொல்லவே கிடையாது. உங்களுடைய கொள்கை நீங்களும் இணை வைப்பவர்கள் என்பதற்கு எங்க சொன்னோன்னு கேட்பீங்க, நாங்க சொல்லவே இல்லைங்க, அதுக்கு ஆதாரம் காமிச்சிருக்கிறோம்.
இல்லன்னா நீங்க அதெல்லாம் காமிக்க வேணாம், எங்க கொள்கை அதுதான்டா சொல்லுங்க, வெறும் வச்சு பேசிக்கிட்டே இருப்போம். அதனால இது இந்த மாதிரி விஷயங்கள் உயிர் காருங்க, என் உயிரை பாதுகாருங்க அப்படின்ட்டு அல்லாதவற்றை முறையிடலாமா? அது உயிரா இருக்க மனிதனா தான் இருந்தாலும் கூட சொல்லலாமா? எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு ஆள் அணுகலாமா? அது அல்லாட்ட தான் கேட்கணுமோ, டாக்டர்கிட்ட போய் கேட்கலாமா? அது உயிரா இருக்கிற டாக்டர் இருந்தாலும் கேட்கலாமா? இதுக்கு பதில் சொல்லி நாங்கெல்லாம் சிறுக்கு வைக்கலன்னு விளக்கம் சொல்றது விட்டுவிட்டு நீங்க ஆதாரமா பத்திரிகை காமிக்கிறீங்க. நீங்க இது செய்றீங்கிறத ஆதாரம் காமிச்சிருக்கோம். இது ஆதாரமா நீங்க காமிக்க தேவையில்லை, நாங்க அந்த கொள்கையில தான் இருக்கோம்னு சொல்லிருங்க, நாங்க இனிமே காமிக்க மாட்டோம். அதுக்காக தான். அதனால இதுக்கு என்னங்கிறது பதில் சொல்லுங்க. அடுத்ததாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இல்முல் கைப் விஷயமெல்லாம் சொன்னாங்க. நம்ம ஒரு பாயிண்ட எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கறத அவங்க புரியணும். ஃபர்ஸ்ட் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மறைமுக ஞானம் உண்டா இல்லைங்கிற சப்ஜெக்ட் அல்லங்க. நீங்க லிமிட் நீங்க நம்முடைய லிமிட்டை விட அவங்களை தாண்ட செய்யுது. அப்ப அல்லாஹ்வுக்கு கூடியது அவர்களுக்கு இருக்குதான்னு அர்த்தமா? இல்லதானே. நம்முடைய எல்லை விட்டும் தாண்டுது, ஆனாலும் இறைவனுடைய நிலையை அடைய முடியலன்னு சொல்லத்தானே செய்யறோம். அந்த மாதிரி தான் பல பேருக்கு உதவி செஞ்சாலும், பல பேருடைய செயலை கேட்டாலும், செய்தியை கேட்டாலும் அதெல்லாம் எல்லை உள்ளது. அதனால அல்லாஹ் ஆயிர முடியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன், ஏன்னா இறைவனை போல எதுவும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஆக முடியாங்கிறது மிகப்பெரிய வித்தியாசம். என்ன, நாம் எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்குள்ளே இருக்கிறோம். இறைவனுடைய ஞானம் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இறைவன் நமக்கு கொடுத்த சக்தியை வச்சு நம்ம பார்க்கிறோம், இறைவனுக்கு யாரும் சக்தியை கொடுக்கல. மிகப்பெரிய வித்தியாசம். அதனால அவுலியாக்களை போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதான் நம்ம சொல்றோம். நாங்க சொல்லாதையே சொல்ல, நாங்க அது இல்லங்கிறோமே, அவுலியாக்கு சக்தியே இல்லங்கிறோமே, எல்லைக்கு இருக்குங்கிறோமே, அல்லாஹ் கொடுத்துங்கிறோமே. அப்படிங்கும்போது எப்படி ஒண்ணு ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகள். எங்க கொள்கை இதுதான். இந்த கொள்கை சரியா இல்லன்னு பேசுங்க. நாங்க இப்ப சொல்றோம்ல, அல்லாஹ்வுடைய இடத்துல நாங்க வைக்கல, அதனால இந்த கொள்கை சரியான பாருங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைமுக ஞானம் இல்லங்கிறதுக்கு எவ்வளவோ சொல்லலாங்கிறீங்க, இருக்குங்கிறது எவ்வளவோ சொல்லத்தான் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல சுபு தள்ளிட்டு அந்த மெம்பர் பட்டியல ஏறினாங்க, பிரசங்கம் செஞ்சாங்க. லோக நேரம் வந்துச்சு, இறங்குனாங்க, பிரசங்கம் செஞ்சாங்க. அசர் நேரம் வந்துச்சு, ஏறினாங்க, பிரசங்கம் செஞ்சாங்க. இப்படி மக்ரிப் வரைக்கும் செஞ்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அஹ்பர பிமா கான் வ பிமா ஹுவ காயினுன், இதுவரைக்கும் என்ன நடந்தது அதையும் சொன்னாங்க, இனிமேல் என்ன நடக்கும் அதையும் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பூமியை சுருட்டி காமித்தான். ஹத்தா ரைத்து மஷாரிகஹா வ மகாரிபஹா, சூரியன் உதிக்கிற இடங்கள், சூரியன் மறைகிற இடங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் அப்படிங்கறாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் உம்மத்துடைய எல்லா செயல்பாடுகளும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டு முடிந்து விட்டன. யார் யார் என்ன செய்வாங்க, ஹஸனுஹா வ ஸய்யுஹா, அவங்க செய்யற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நமக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல இந்த ஹைபர் யுத்தத்தின் போது சொல்றாங்க, நாளைய தினம் ஒருவருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன், அவர் மூலம் வெற்றி கிடைக்கும்ங்கறாங்க. அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில கொடியை கொடுத்தாங்க, வெற்றியும் கிடைத்தது. அது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஞானம் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரு எங்க இருக்குது அப்படிங்கறது கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவேங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயா மூசா அலைஹிஸ்ஸலாம் நடக்க செய்யப்பட்டாங்க, ஆனாலும் அந்த கபர் எங்க இருக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படிங்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம இதுக்காக காட்டல, இல்முல் கைபுக்காக வரல. நம்ம என்ன சொன்னோம், ஒரு எல்லை நீங்கள நம்ம எல்லையும் தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறாங்களே, அதனால அல்லாஹ்வுடைய சிவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல எவ்வளவுதான் பெற்றாலும் கூட நம்மால் பார்க்க முடியாது. ஹவுதுல் கௌசர் வானத்துல இருக்கு, இந்த இல்லத்துல இல்ல, பூமியை விட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய பண்பை பெற்று விட்டார்கள் என்ற அர்த்தமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறாங்க அர்த்தமா? கிடையாதுல. ஏன், எவ்வளவுதான் அந்த ஞானத்தை பெற்றாலும் அது
ஒரு எல்லைக்குள் இருக்கிறது அப்படிங்கறதான காரணம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம என்ன சொன்னோம், நீங்க கடைசியில ஒவ்வொன்னா பார்த்து முஸ்லிம்களை எல்லாம் காபிருங்கிற அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டா கூட அவனும் காபிரா பெறுவான். உதாரணத்துக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணா அவங்களுக்கு ஜனாசா தொலை கிடையாது, அவன் நிரந்தர நரகங்கிறீங்க, ஒரு முஸ்லிமை காபிராக்குறீங்க, இது தப்பல்லவா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் பார்த்து யா காபிர் என்று சொன்னால் அதுக்கு அவன் தகுதியிலும் பொழுது உனக்கு திரும்பி வந்து விடுமாங்களே. இது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வேலும் நீங்கள் நினைவு வைக்கிறீர்கள். ஏன் தற்கொலை செய்து கொண்டவனை இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறீங்க, ஒரு முஸ்லிமை காபிராக்குறீங்க, இது ஷிர்க் அல்லவா? அது மட்டுமா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளைஞர்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க, காபிர்களுக்கு சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க. இதுவெல்லாம் எந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறது என்கின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் வேறு சொல்லல. ஆரம்பத்திலேயே பித்அத் என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி தந்தோம். ஆனா அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரல. இந்த பித்அத் நீங்க என்ன பித்அத் செய்றீங்க என்று ஆரம்பத்தில் வச்சோம், இதுவரைக்கும் பதில் தரல. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அல் ஜன்னத் பத்திரிகையிலையும் உணர்வுள்ள விளம்பரத்திலையும் போடப்பட்டது ஷிர்க் என்று காட்டுவதற்காகத்தான் நாங்க சொன்னோம், எங்க செயல்பாடு நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல என்று சொன்னார்கள். அதாவது ஒரு குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி மருந்து ஆலோசனையும் வழங்கப்படும் போட்டிருக்கு இல்லையா, அது ஷிர்க்குங்கிறாங்க. மருந்து தர்றது அல்லாஹ்வுடைய வேலையா? மருந்து மனுஷன் தான் தருவான், குழந்தை தான் அல்லாஹ் தருவானே தவிர மருந்து தர்றது ஏன் வேலை நல்லா சொல்லியிருக்கிறான். டாக்டர் வேலையை பார்க்க கூடாது. மருந்து மனுஷன் தான் தருவான், ஆலோசனை அல்லாஹ்வா தருவான். அல்லாஹ் அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் கேட்ட ஆலோசனை அல்லாஹ்வா தருவான். அல்லாஹ் குழந்தையை தர்றதுக்கு தான் சொந்தம் கொண்டாடானே தவிர மருந்து மனுஷன் தான் போய் கேட்கணும், ஆலோசனை மனுஷன் தான் கேட்கணும். எது மனுஷன் கேட்கணுமோ அதைத்தானே மனுஷன் கேட்கிற மாதிரி விளம்பரம் இருக்கு. நீண்ட காலமா குழந்தை இல்லாத தம்பதிகள் வாங்க குழந்தை தர்றேன் அப்படின்னு அந்த விளம்பரத்தில் இருந்தா நீங்க ஷிர்க்குன்னு சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருந்தும் ஆலோசனையும் சொல்வது மனுஷன் டியூட்டியா அல்லாஹ்வுடைய டியூட்டியா? ததாவும் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகாரம் மனுஷனுக்குள்ள சொல்லிவிட்டாங்க. அப்ப இது எப்படி ஷிர்க் ஆகுங்கிறீங்க நீங்க? அப்ப நாங்க ஷிர்க்குங்கிறதுக்கு இதான் உங்கள்ட்ட உள்ள பெரிய ஆதாரம். இது ஷிர்கா? இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நம்ம சகோதரர்கள் சில பேர் அவங்க பேசும்போது சிரிக்கிறீங்கல்ல, அதை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நீங்க அங்கீகரிச்சு சிரிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்கீகரிச்சு சிரிக்கிற 2 தடவை கேளுங்க, அதையும் ஆதாரமா வர காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அங்கீகரிச்சு சிரிக்க அதான் உங்க சைடுல உள்ள நீங்க சொன்னா சரின்றுவாங்க. நீங்க எதிர்த்தரப்புல உள்ள சும்மா கவனமா நீங்க சொல்லணும். ஏன்னு கேட்டா அங்கீகரிச்சு சிரிக்கிறது இல்ல, இவ்வளவு தமாஷா பேசுறீங்கன்னு சிரிக்கிறாங்க. அதுதான் சிரிக்கிறீங்க. சரி சரி, அதான் ஒண்ணு மேட்ருங்க. அடுத்து என்ன இல்ல, எங்க மக்கள் சிரிக்கிற எங்களுக்கு தானே தெரியும். அடுத்து என்ன தெரியுமா, இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா, வலியுல்லாட்ட கேட்டா ஷிர்க்குங்கிறீங்க, மருத்துவத்தை கேட்டா ஷிர்க் இல்லையா அப்படின்னு சொல்றீங்க. வலியுல்லாட்ட கேட்டதுனாலயா ஷிர்க்குங்கிறோம்? எதனால ஷிர்க்குன்னு ஆரம்பம் முதல் உரையில சொல்லி இருக்கிறேன். எதனால ஷிர்க்குங்கிறோம்? அவரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து நீங்கள் கேட்கிறீர்கள். அல்லாஹ் கேட்பது போல அவர் கேட்பார், அல்லாஹ் பார்ப்பது போல அவர் பார்ப்பார், அல்லாஹ்வை போல பிரித்து அறிவார். எல்லை இல்லாமல் கோடான 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 கோடானி மக்கள் கேட்டாலும் அவர் அதை பிரித்து அறிந்து என்ன செய்வாரு, அதை அல்லாஹ் சொல்லி வாங்கி தருவார். நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அது என்னவாகி விடுகிறது, அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்துறீங்க, அது ஷிர்க் தான். மருத்துவத்தை கேட்கும் பொழுது ஒரே நேரத்தில் ஒரு வினாடியில கோடான கோடான கோடானி பேர் உலகத்தின் பல பகுதியில் இருந்து கேட்டார்களே, ஆனால் அதுவும் ஷிர்க் தான். மருத்துவத்தை கேட்கும்போது விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் தான் போவாங்க, 10 பேர் ஒன்னா போனா கூட ஒருத்தர் தான் உங்களை அனுப்புவாங்க. அது மனுஷன் கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. அந்த மருந்தை கூட எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, மருத்துவரை மனிதர் என்ற இடத்தில் வைத்து கேட்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து கேட்கிறார்களா? நீங்க அவுலியான்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்துல கேட்கறீங்க. அல்லாஹ் கேட்கிற மாதிரி எவன் வேண்டாலும் கேளு, எங்க இருந்து வேண்டாலும் கேளு, அதெல்லாம் அவருக்கு தெரியும், அல்லாஹ் வாங்கி தந்துருவாரு என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அங்க நீங்க அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனை, அவனுடைய பார்க்கும் திறனை கொடுத்திருக்கிறீங்க. மருத்துவர்கிட்ட அப்படி கொடுக்கல. இது எப்படி ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு விளங்கல. இது எப்படி ரெண்டும் ஒப்பாவும்? அப்ப உங்கள்ட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கேட்கிறது, அவங்களுடைய பார்க்கிறது நம்மளை விட கூடத்தானே, லிமிட் கூடுதா இல்லையாங்கிறாங்க. லிமிட் கூடுறது பேச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய லிமிட்டுக்கு வர்றதுதான் பேச்சு. லிமிட் ஒருத்தர் கூடலாம், ஒருத்தர் குறையலாம். இங்க உள்ள மக்கள் அனைவரும் ஒரே லிமிட்ல கேட்பீங்களா?
அனைவரும் ஒரே லிமிட்ல பாப்பீங்களா? ஒருத்தர் கண்ணாடி போட்டும் பார்க்க முடியாம இருக்காரு, ஒருத்தர் கண்ணாடி இல்லாம பாக்குறாரு. லிமிட் டிஃபரெண்ட் இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் கூடவே லிமிட் இருந்துட்டு போகுது. நம்முடைய கேள்வி லிமிட் ஒருத்தருக்கு அதிகம், நம்மை விட அதிகமாக இருப்பது பிரச்சனையா, அல்லாஹ்வுக்கு போல இருக்கிறது பிரச்சனையா? எதனால நீங்க கேட்கறது நாங்க ஷிர்க்குங்கிறோம்? இவருடைய கேள்வி, இறந்து போன இந்த பெரியார் மகானுடைய கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வியை போல, அதுக்கு எந்த லிமிட்டும் எல்லையும் கிடையாது. எல்லையும் கிடையாது என்று நீங்க நினைக்கிறீங்களே, அதுக்கு தான் சொல்றோம். இதுதான் அதுல உள்ள ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஆன்சர்லாம் பண்ண முடியாது. இது ஒரு அபாண்டம், நாங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறோம்னு சொல்வது அபாண்டம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த அபாண்டம் என்று சொல்வதை என்ன செய்யணும்? அவங்க தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி சொல்லணும்? நான் தப்பா இவங்க நாங்க அப்படி சொல்லவே கிடையாது, இவங்க தௌஹீத் ஜமாஅத்துல இருந்து அபாண்டமா எங்க மீது போட்டு விட்டார்கள். நாங்க என்ன நினைக்கல, இந்த இறந்து போன ஆளுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் கேட்பாங்க, நாங்க சொல்லவெல்லாம் கிடையாது, லிமிட் இல்லாம கேட்பாங்கன்னு சொல்ல கிடையாது, மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்பாங்க நாங்க சொல்ல கிடையாது, அதெல்லாம் இவங்க நாங்க சொல்லாத ஒன்று அவங்க சொன்னதா சொல்றாங்க. அபாண்டனா தான் அர்த்தம். நீங்க செய்யாத ஒண்ணு நாங்க சொன்னா தானே அபாண்டமாவும். நீங்க எப்ப அபாண்டம்னு சொல்லிட்டீங்களோ அது தவறுங்கிறத டிக்ளேர் பண்ணிருங்க. என்ன செஞ்சிருன்னு யாரும் கேட்டுறாதீங்க, அல்லாஹ் கேட்கிற மாதிரி வந்துடும், அல்லாஹ் கேட்கிற மாதிரி யாரும் கேட்க இயலாது. அதனால அந்த இறந்து போன ஆள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு முறை வச்சு டைம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரா கியூல நின்று நினைச்சுக்கிட்டு போய் கேளுங்க, அதான் ஒரு கேட்கும் அப்படின்றாவது நீங்க என்ன செய்யணும்? சொன்னா தான் அபாண்டம் இல்லைன்றாவும். எது அபாண்டங்கிறீங்க? நீங்க கூப்பிடவே இல்லையா? அவர்களை அழைக்கவே இல்லையா? பல்லாயிரக்கணக்கான பேர் அழைக்கலையா? பல மொழி பேசுறவங்க அழைக்கலையா? ராத்திரில அழைக்கலையா? பகல்ல அழைக்கலையா? மனசுல அழைக்கலையா? வெளிப்படை அழைக்க. எது அபாண்டம்? அபாண்டமாக சொல்கிறார்கள் சொல்றீங்க. நீங்க இதுதான் அபாண்டம். நீங்க செய்வது ஆதாரத்தோட காட்டி இருக்கிறோம், நீங்க அதை சொல்லி இருக்கிறீங்க, கேட்கலாம்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன அபாண்டம்? அபாண்டம்லாம் கிடையாது, நீங்க ஷிர்க் தான் வைக்கிறீங்க. எதுக்கு அபாண்டம்னு சொல்றீங்கன்னு கேட்டா பதில் இல்ல என்ற உடனே அபாண்டம் நாங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லைன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப ஏன் கூப்பிட்டீங்க? லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கானவர் செத்து போனாலே கூப்பிடுறீங்க, எந்த இடத்துல வச்சு கூப்பிடுறீங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கூப்பிடலன்னா வேற எந்த சக்தி அடிப்படையில் அதை கூப்பிட்டீங்க? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. இதுதான் அதுல உள்ள விஷயம். மறுபடியும் குழப்புறாங்க. அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நடந்தது நடக்க இருப்பது எல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தா புரிந்து கொள்ற விதத்தை பாருங்களேன். நடந்தது நடக்க இருப்பதை எல்லாம் தெரிந்தார்கள் சொன்னா 70 பேரை கூட்டிட்டு போய் கொல்ல போறாங்கிறது ஏன் தெரியாம போச்சு? ஒண்ணு நடந்ததுல இருக்கணும், நடக்க போறதுல இருக்கணும். அப்ப 70 பேரை கூட்டிக் கொண்டு கொலை பண்றது கூட்டிட்டு போனாங்க, கத்து தர்றது கூட்டிட்டு போய் சகாபாக்களை கொலை பண்ணி விட்டாங்க, விஷத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு ஒரு அம்மா முயற்சி பண்ணாங்க. அது உங்களுக்கு பாதிப்பை வேற ஏற்படுத்தினுச்சு. கூட இருந்து ஒரு ஆள் கூட இறந்து வர போயிட்டார் ஒரு அறிவிப்புல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஏன் தெரியல? ஒருத்தர் வர்றாரு, எட்டி பாக்குறாரு, உள்ள வந்தோன்னு செய்யறாங்க, நீங்க எட்டி பாக்குறது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா குத்திருப்பேன் ஈட்டினாலங்கிறாங்க. முன்னாடியே ஒருத்தர் தலையை செய்விக்கிட்டு இருக்கிறத எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கிறது. சிதறத்துல் முன்தஹாவை பாக்குறாங்க, அது சுத்தி என்னமோ பல அல்வான்கள் இருந்துச்சு, லாதிரி என்னன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. சிதறத்துல் முன்தஹா பார்த்தேங்கிறாங்க, அதுல உள்ள விஷயங்கள்லாம் எனக்கு தெரியலங்கிறாங்க. அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூசா நபி மூர்ச்சையிலிருந்து மயக்கமற்று எழுந்திருப்பாரு, அவர் மூர்ச்சையை ஆவலையா அல்லது முன்னாடி ஒருக்கா மூர்ச்சை ஆயிட்டார்ல துன்யாவுல, அதனால அவருக்கு இதுல கொடுத்துருச்சான்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அனைத்தையும் தெரிந்தவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தெரியாதுங்கிறாங்க. மேராஜுக்கு போறாங்க, ஒவ்வொரு நபியையும் பார்க்கும்போது மன்ஹாதா இவர் யாருன்னு கேட்கறாங்க. ஜிப்ரீல் அறிமுகப்படுத்துறாரு, இவர் தான் இப்ராஹிம், இவர் தான் ஆதம். நேருக்கு நேரம் மூஞ்சி பார்த்த பிறகு கூட இவர் யாருன்னு கேட்கறாங்க. அப்ப நடந்தது நடக்க இருப்பதான் தெரியும்னா இவர் தான் ஆதம். ரசூலுல்லாஹ்வோட ஜிப்ரீல் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஒரு எறும்பு புற்று எரிக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு தீ வைத்தவர் யாருன்னு கேட்கறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க மதீனாவுக்கு, குறுக்கு வழி அவங்களுக்கு தெரியல. ஒரு காபிரான ஒருத்தரை கூலிக்கு பேசி அவரை சவுருக்கு வைக்க வர சொல்லி அவரை வழிகாட்டியா கொண்டு போனாங்க, அது கூட தெரியாம இருந்திருக்கிறாங்க. ஒரு பொருளை உங்களுக்கு வருமானா இது சதக்காவா ஹதியாவான்னு கேட்பாங்க. என்ன சதக்கா உங்களுக்கு ஹராமு, ஹதியா தான் ஹலாலு. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. வந்தவனே இது சதக்கா இது ஹதியான்னு சொல்லிட மாட்டாங்க, கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தேடி வீட்டுக்கு போறாங்க, பாத்திமா வீட்டுக்கு. காணாண்டவனே ஐன அலியுன், அலி எங்கன்னு கேட்கறாங்க. ஏன் அலி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியானே, அது தெரியவில்லை. அதே மாதிரி ஒருத்தர் இறந்தவரை கொண்டு வந்தாங்கன்னா இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. கடன் இருக்குன்னா தொழுகை நடத்த மாட்டாங்க, கேட்டுதான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு பொருளை ஒரு ஆட்டை ஓட்டிட்டு போறாருன்னு சொன்னா இது விக்கிற கொண்டு போறியா அன்பளிப்பா கொண்டு போறியான்னு கேட்பாங்க. கேட்டு பையன் அத்தியத்தன் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொம்பளை அதிகமா தொழுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த பொம்பளை யார், மன்ஹாதிஹி ஃபுலானத்தும் ததுக்குர்பின் சலாத்திகான்னு அந்த ஹதீஸ் வரும், கேட்டுதான் தெரிஞ்சிருக்கிறார்கள். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கேட்பார் ஒரு பெண்ணை, நீ மோதிரம் வச்சிருக்கிறான்னு கேட்பாங்க. இரும்பு மோதிரமாச்சு இருக்குதா? அவர் உண்மை இல்லைன்னு தெரியல உங்களுக்கு, விசாரிச்சு அவர் போய் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கே தெரிகிறது. ஏன் கேட்கணும்? எல்லாம் தெரியும்னா கேட்காம சொல்லிடலாம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
அதே மாதிரி ஜாபீர் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க. மன்ஹாதா யாரு? நான் தான் ஜாபீர். அவ்வளவு நெருக்கமான ஒரு சஹாபியுடைய மகன். அவர் யாருன்னு கூட அப்துல்லாவுடைய மகன். ஆனாலும் அவரை பத்தி தெரியல. ஒரு கூட்டத்தார் வந்தாங்கன்னா மனில் கௌம், அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு விசாரிப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அது ஃபித்னா சம்பந்தப்பட்டது. நடந்து நடக்க இருப்பது தெரியும் என்று சொன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் இன்னொரு அறிவிப்புல அப்படியே வருகிறது. ஃபித்னான்னு சொல்லியே இன்னொரு அறிவிப்புல என்ன செய்யுது? இன்னில அலமுன் நாசிபி குல்லி ஃபித்னத்தின் ஹிய காயினத்துன் ஃபீமா பைனி வ பைனஸா, எனக்கும் கியாம நாளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களை பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன். அறிஞ்சு சொல்லிட்டாங்க. என்னென்ன தஜ்ஜால் குழப்பம் வரைக்கும் அவங்க என்னிடத்தில் அறிந்திருந்தாலும் அந்த குழப்பத்துக்கு சொல்ற ஒரு அதுக்கு தான் வந்தாங்க. குழப்பங்களை பத்தி நமக்கு எச்சரிக்கை பண்ற கடமை இருக்கிறது. இதுதான் விஷயம். டாபிக் அது இல்ல, அது அதுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. நாம கேட்பது, நீங்கள் இறந்தவரை கூப்பிடும் போது அவர் கேட்கிறார் என்று நினைக்கிறீர்கள். யாரு கேட்கிற மாதிரி கேட்கிறார்? மனிதன் மகுளு கேட்கிற மாதிரி அவர் கேட்கிறாரா? ஹாலிக்கு கேட்கிற மாதிரி கேட்கிறாரா? இதுதான் எங்களுக்கு வேணும். மகுளு கேட்கிற மாதிரி கேட்பதாக இருந்தால் அந்த எல்லையை எங்களுக்கு சொல்லுங்க. ஹாலி கேட்கிற மாதிரி கேட்கிறாருன்னா அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லுங்க என்று திரும்ப திரும்ப பல தடவை கேட்டுவிட்டோம். ஒண்ணுக்குமே பதில் சொல்ல காணோம். திருப்பி என்ன செய்யறாங்க? நம்மளை நோக்கி சிறுக்குன்னு சொல்றதுக்கான இந்த உணர்வு விளம்பரம். அன்பானவர்களே, அவங்க தரப்புல ஒரு கேள்வியை கேட்டு சிரிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, தமாஷுக்காகத்தானே சிரிச்சுங்க அப்படின்னு கேட்டு அவ தமாஷுக்கு சிரிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த அணியினர் சிரிச்சுட்டாங்க. அப்ப இவங்க சொன்னது தமாஷா ஆகி போச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒப்புக்கொண்டாங்க. அடுத்ததாக இந்த மருந்துக்கு ஒரே விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா அந்த உயிர் காப்பிற்கு விளக்கத்துக்கு வரவே இல்லை. ஏன்னா விளக்கம் கூட சொல்லாத அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டு அது. மருந்து 2 பத்திரிகைகள் விஷயத்தை வச்சோம். ஒரு விஷயம் மருந்து அப்படி இப்படி அப்படின்னாங்க. இந்த உயிர் காப்பிற்கு எந்த ஒரு விளக்கமும் தரலங்க. அப்படியே பார்த்தா இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, குழந்தை பாக்கியம் வேணுமா, நீங்க நான் வந்து துவா செய்யறேன், எல்லாம் அது என்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணுங்க, நான் துவா செய்யறேன் அப்படிங்கிறாரு. அப்ப துவா கேட்பது அல்லாவுக்கா இருக்குது, மருந்து கொடுக்கறது அல்லாவுக்கு இல்ல, அதுதானே இவர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, துவா கேட்கறது அல்லாவுக்கு இல்ல. ஒரு ஆள் சொல்றாரு குழந்தை பார்க்க வேண்டுமானால் என்னிடம் வாருங்கள், நான் துவா செய்யறேன் அப்படிங்கிறாரு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆளுகளும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? நீங்க செஞ்சது தப்பா ரைட்ட போட்டுட்டோங்கிறத நியாயப்படுத்த வேணாம். தப்புனா தப்புன்னு சொல்லிருங்க. ஒரு குழந்தை பாக்கியம் அல்லாட்ட கேட்கணுங்கிறத அவங்க ஒரு விளம்பரமாக ஒரு ஆள் சொல்றாரு, நான் மருந்து தர்றேன் பாக்கியமே இல்லாவிட்டாலும்ங்கிறாரு. அப்படிங்கிற சிகிச்சை செஞ்சு கூட பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லங்கிறாரு. அப்ப எந்த நிலையில இவர் சொல்றாரு வாங்க நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லல. நீங்க பல சிகிச்சை விட்டுருப்பீங்க, அது பண்ணிருப்பீங்க, இது பண்ணீங்க, ஒன்னு நடந்திருக்காது வாங்கங்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இறைவனிடம் வைக்கிற அந்த கோரிக்கைக்காக ஒரு உயிராயிருப்ப நம்மளிடம் போய் வைத்தாலும் சரியா இல்ல சரி என்று நீங்கள் விளக்கம் கொடுத்தா, உயிர் உள்ளவர் உயிர் இல்லாதவர் மரணித்தவர் இந்த வித்தியாசத்தை ஏன் காட்டுறீங்க? இறைவனுக்கு மட்டும் இருக்கிற பண்பு என்றால் அது பிறருக்கு கொடுக்க கூடாதானே? அது உயிராய் இருந்த மனிதராய் இருந்தா தான் என்ன, இறந்து போனவராய் இருந்தா தான் என்ன? இல்ல உயிராய் இருக்கிற மனிதரிடம் இந்த கோரிக்கை வைக்கலாம் என்றால் உயிராய் இருக்கிற மனிதர் கடவுளா இல்ல இல்ல அந்த கேள்வியில் நாங்க வச்சிருக்கிறோம். உயிர் காக்குதல் அப்படிங்கறது மனிதர்கள் பார்த்து வைக்கலாமா? ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னு சொன்னீங்களா? யாரா ஒரு ஆளு அல்லாஹ்ட்ட கேட்க விட ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு ஒரு பேச்சு கேட்டேன் அப்படின்ட்டாக்கா சரியாது. நீங்க என்ன ஒரு வலியுள்ளாட்ட கேட்டால் சிறுக்கு என்று சொல்றீங்க, அது உயிரா இருக்கிற மனிதனம் கேட்டால் சரிங்கிறீங்க. அப்ப உயிரா இருக்கிற மனிதர்களை எல்லாம் நீங்கள் கடவுள்களாக ஆக்குகிறீர்கள், உயிரா இருக்கிற மனிதர்களை இறைவனுடைய இடத்திலே வைக்கிறீர்கள். இது சிறுக்கு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்ததாக நீ இன்னும் அது விளக்கம் கொடுக்கும் பொழுது லிமிட் இருக்குது. இதுல லிமிட் இருந்தா பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுடைய லிமிட் கொண்டு போனாதான் தப்பு அப்படிங்கிறீங்க. அப்ப இது வாதமே எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அப்ப முடிஞ்சு போச்சு. ஏன் நாங்கள் தான் சொல்லிட்டோமே அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலன்ட்டோம். இன்னும் சொல்ல போனா லிமிட்ங்கிறது இறைவனுக்கே இல்லையே, அல்லாஹ்வுடைய லிமிட்ல எப்படி கொண்டு போய் மனிதர்கள் வைக்க முடியும்? அது உயிரா இருந்தா தான் என்ன, இறந்து போனாதான் என்ன? அல்லாஹ்வுக்கு ஒரு லிமிட் இருந்தா தானங்க அல்லாஹ்வுடைய லிமிட்டுக்கு இவரை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அல்லாஹ்வுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையில வழிமார்களை கொண்டு போய் வைக்கிறார்கள் வரும். இறைவனுக்கு எல்லை இல்லைன்னு ஆகி போச்சு, மனிதர்களுக்கு எல்லை உண்டு. மிகப்பெரிய வித்தியாசம். நீங்க என்னதான் இருக்குது என்றாலும் எல்லை இருக்கிறது என்றாலும் இறைவனுடைய இடத்தை அடைய முடியாது. ஏன்னா இறைவனுக்கு தான் எல்லையே இல்லையே. எல்லை இருந்தால் அல்லவா அந்த இடத்துக்கு இவர்கள் கொண்டு போய் வைக்கிறீர்கள் என்று வரும்.
அதனால அடிப்படை விஷயம் புரிந்து கொள்ளணும். எல்லையே இல்லாத ஒரு அல்லாஹ்விற்கு எல்லைக்கு உட்பட்ட ஒருவர் எந்த வகையிலும் ஒப்பீடாக இருக்க முடியாது அப்படிங்கறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான அந்த பண்புகள், அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகள், அதெல்லாம் நம்ம சொன்னோம். அப்ப எவ்வளவோ தெரியாம இருக்குது அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. பொதுவா தெரியாம இருக்கிறதுல பல வகை இருக்குங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட உலக நடைமுறையில பேச்சுல தெரியாத மாதிரியெல்லாம் இருக்கும். அதை வச்சு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளை சந்திப்போம், அவரை பார்ப்போம், என்ன செய்றீங்கன்னு கேட்போம். அவர் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியும். ஆனா உலக நடைமுறையில பேச்சுக்கு என்ன செய்றீங்க, அவர் அந்த எழுதிட்டு இருப்பாரு, அவர் சொல்லுவாங்க எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்காக நம்ம கண்ணு தெரியலன்னு அர்த்தமா? அவர் எழுதிட்டு இருக்கிறது தெரிய போய் தானே எழுதிட்டீங்களாங்கிறோம். ஒரு ஆள் சாப்பிட்டு இருப்பாரு, அவர் பார்த்து என்ன சாப்பிடுறீங்களா அப்படிமோ, தெரிஞ்சுதான் கேட்கிறோம். இதெல்லாம் உலக நடைமுறைகள். அதே போல நீங்க அல்லாஹு தஆலா கூட கேள்விகள் கேட்பானே, ஹதீஸ்ல வந்திருக்குதுல, அதுக்காண்டி இறைவனுக்கு ஞானம் இல்லை என்பதால் தான் கேட்கிறான்னு சொல்லுவீங்களா நீங்க? நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். இறைவன் விசாரணைக்காக செய்யறான்னு தான் சொல்லுவோம். ஆனா உங்களுடைய கருத்து பெறான்னு பார்த்தா இறைவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லியிருக்க போல தெரியுதா? இப்ப ஸல்லல்லாஹு உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருது. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் நாளை மறுமையில, நீ இப்படி செஞ்சியா, நீ இப்படி செஞ்சியா. யாராவது ஒரு நாத்தியவாதி வந்தான், இதுல இருந்து என்ன புரிய தெரியுமில்ல, இறைவனுக்கு தெரியாதுங்க நம்ம செய்யறதெல்லாம். அதனால தாங்க அல்லாஹ் இவங்க எல்லாம் கேட்கறான், அது செஞ்சியா செஞ்சாலும் நாத்தியவாதி கேட்கிறாரு, சரியாயிருமா அது? அதே போல மலக்குமார்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் காலையிலும் மாலையிலும் இறங்குறாங்க, இந்த அடியார்கள் என்ன செய்யறாங்கிறது அல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி இப்படின்னு. அப்ப அல்லாஹ்வே கேள்வி கேட்கறான், அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கறான். கைஃப தரத்தும் இபாதி, என்னோட அடியார்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க? அப்ப இவங்க சொல்லுவாங்க தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திக்ர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. புகாரில் இருக்குதா இதெல்லாம்? அப்ப அதான் நாத்தியவாதி. பாத்தீங்களா, இறைவன் இறைவன்கிறீங்களா, அந்த இறைவனுக்கு என்னங்க? இந்த உலகத்தில் ஒரு அடியார் செய்வதை கூட இறைவனுக்கு தெரியலங்க. ஆள் அனுப்பிவிட்டு பாத்துக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், கேட்கறாங்கிறாரு. உடனே நாத்தியவாசோட சரிம்பியல இந்த அதிசயம் ஆதாரமா அவர் எடுப்பாரு. சரியா? இறைவன் ஒரு முறைக்கா ஒரு கேள்வி கேட்பான். இது எல்லாத்திலும் உண்டு. நாம் செய்கின்ற எல்லாமே தெரியுங்கிறத ஏற்கனவே சொல்லி இருக்கிறோமே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களே, என் உம்மத்தில் இருக்கக்கூடிய உம்மத்தில் செய்யக்கூடிய எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. ஹசனுஹா வஸய்யுஹா, அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். அதுக்கு உதாரணம் தர்றாங்க. நல்லதுக்கு உதாரணம் தெரியுமில்ல, ஒரு நாள் நடந்துகிட்டு போறாரு, அப்ப பாதையில ஒரு இடம் இருக்கிற பொருள் கிடக்குது, அதை அகற்றிட்டு போறாரு, அதுவும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு விட்டது. இப்ப நம்ம செஞ்சா கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆளு எச்சல துப்பி அதை எடுத்து சுத்தம் பண்ணாரு பள்ளியாசல்ல, அதுவும் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப ஒரு ஆள் நல்லே செஞ்சாலும் எல்லாம் அடங்கி போச்சுலங்க. இது அப்புறம் தனித்தனியா அங்க சொல்லணும். உலக நடைமுறைக்கு ஒவ்வொன்றும் உண்டு. இப்ப நீதிபதி ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னு சொன்னாக்கா அவர் தெரிந்தாலும் கூட கேட்க முறைப்படி கேள்வி கேட்பார். அதே போல ஒரு தந்தை தனையண்ட போக கூட இடத்துக்கு போயிருப்பான், அவனை கூப்பிடுவாரு, தெரிஞ்சிருக்கணும் எங்க போயிட்டு வந்தாண்டு கண்டிக்கிறாரு. அப்போ என்ன நம்ம சொல்லாரு, எங்கடா போனேன் அப்படிம்பாரு. அதுக்கு தெரியல அர்த்தமா? அப்படி உரிய முறையில விசாரிக்கிறாரு. இப்படி யதார்த்தத்துக்கு வாங்க, அதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறது ஆனால் தெரியாது. அப்ப மற்ற ஹதீஸ் எல்லாம் அடிபட்டு போத எல்லாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு விட்டது. என் உம்மத்தினுடைய எல்லாம் செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு அல்லாஹ் தஆலா காமிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இங்க கூட தெரிந்தாலும் கூட, அதை உங்களுக்கு சொல்ல வர்றேன், எல்லாம் தெரிந்தது என்றாலும் கூட இறைவன் இறைவன் தான், நபி நபி தான். ஏன் இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் அது எல்லைக்கு உட்பட்டதா எல்லைக்கு அப்பாற்பட்டதா? எல்லைக்கு உட்பட்டது. இறைவனுடைய எல்லைக்கு கொண்டு போகணும் சொல்லவே முடியாது. ஏன்? இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு எல்லையே இல்ல. எல்லைன்னு ஒரு வகுத்தாதானே அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் வரும். நம்ம இறைவன் எல்லையே இல்லைங்கிறோமே. எவ்வளவு பெரிய வித்தியாசம் நம்ம காமிக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நடக்குங்கிறத எவ்வளவு சொல்லி காட்டினாங்க. அதே போல ஒரு கட்டத்துல மலையில இருக்கிறாங்க, அது ஆடுது. அப்ப சொன்னாங்க, ஏன் ஆடுற? உன்னிட்ட ஒரு நபி இருக்கிறாங்க, ஒரு சித்திக் இருக்கிறாங்க, 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இது புகார்ல பத்தி செய்யப்பட்டிருக்கு. நபின்னு சொன்னது தன்னை பத்தி, சித்திக்னு சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஷஹீதுகள் அப்படிங்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகார்ல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி தான் 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இது முன்னாலதான் அறிவிச்சுட்டு போறாங்க. அதே போல நாளைக்கு யுத்தம் நடப்போகுது, பத்ர் யுத்தம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மைதானத்துக்கு சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. அருமை தோழர்கள் பாத்துக்கிறங்க, ஹாதா மஸ்ரா ஃபுலான், இங்கேதான் அபூஜஹல் கொல்லப்படுவான். ஒரு இடத்துக்கு காமிக்கிறாங்க, இந்த இடம் தான் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடம் தான் ஷைபா கொல்லப்படுவான். அங்க ஃபுலான் ஃபுலான் வருது, இன்னாலு வருது ஹதீஸ்ல.
அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுது, முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை சுட்டி காட்டி யாருடைய பேரை சொன்னாங்களோ அந்தந்த இடங்கள்ல அவங்க கொல்லப்பட்டு கிடந்தாங்க. புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போங்கிற சில சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் வாங்க முடியாது. இவங்க எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் எல்லை உள்ளது, அல்லாஹ்வுடைய ஞானம் எல்லை இல்லாதது. டிஃபரன்ஸ் வந்துருச்சு. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படிங்கும் போது அல்லாஹ்விடத்தை போய் வைக்கிறாங்க. ஏங்க சொல்றீங்க? அப்ப ஒரு விஷயம் சொல்லிவிட்டாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலண்டா பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இடத்துல நான் வைக்கல, நீங்க சொன்னா போதுமா? அப்ப விக்கிரக வழிபாடுன்னு சொல்லி நீங்க சிலை வணங்க வழங்குறேன்னு சொன்னாக்க போதுமா? நீங்க உங்க வேலையை நாங்க வந்து கற்சிலையை வழங்கல, நாங்க கற்பனையில் இருக்கிற விக்கிரகத்தை தான் நான் வழங்குறோம். அப்ப நீங்க விளக்கம் கொடுக்கணும். இல்லன்னா நான் பாட்டுக்கு சொல்லுவேன், நீங்க சிலை வணங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க நிலையை நீங்க சொன்னா தப்பா ரைட்டா நான் சொல்லணும். எங்க நிலைப்பாடு சொன்னா தப்பா ரைட்டாங்க. நான் சொல்றோம் இறைவனுடைய லிமிட்டுக்கு போகல. இறைவன் லிமிட் ஆயிடும். யாரா ஒரு ஆளு இவருடைய லிமிட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டான்னு சொன்னாக்க சிறுக்காயிடும். ஏன் அவர் என்ன சொல்றாரு? அல்லாவுக்கு லிமிட் இருக்கிறத ஒப்புக்கொண்டதா ஆகி போச்சாங்க. அல்லாவுடைய லிமிட்டில் கொண்டு போய் வச்சுட்டே என்றால அல்லாவுக்கு லிமிட் இருக்கு. ஷிர்க், பச்சை ஷிர்க். இது அதான் நாங்க கூடாதுங்கிறோம். அதனால எதையும் செஞ்சு பாருங்க. அதே போல ஒரு முஸ்லிம் வந்து காபிராக்க கூடாது. ஒரு இறந்து போன முஸ்லிம் வந்து தற்கொலை பண்ணா அவனுக்கு ஜனாசா தொழுகை இருக்குது, அவனுக்கு தொழுகை அவன் நிரந்தரத்து போவான்னு சொல்றது